வாட்ஸ்அப், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இந்த 3 பேருடைய சீக்ரெட் தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நெட்ஃபிளிக்ஸ் பிளாக்பஸ்டர்னு இருந்த ஒரு பெரிய ரெண்டல் கம்பெனி கிட்ட போய் எங்களை வாங்கிக்கோன்னு 50 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுத்துச்சு பிளாக்பஸ்டர். ஆனா அது சிரிச்சுக்கிட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நெட்ஃபிளிக்ஸ் உலகத்தையே மாட்டின ஒரு ஸ்ட்ரீமிங் ஜெயண்டா வளர்ந்து நின்னுது. ஆனா பிளாக்பஸ்டர் உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆப்ல அனுப்பப்பட்ட முதல் மெசேஜ் என்ன தெரியுமா? 2009 வாட்ஸ்அப் உருவான பிறகு அதோடைய கோஃபவுண்டர் ஜான் கோம் தன்னுடைய ஐபோன்ல ஒரு சாதாரணமான ஒரு மெசேஜ் தான் அனுப்புனாரு. அது ஒரு பெரிய சீக்ரெட் கோடெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு மெசேஜ் தான், டெஸ்ட் மெசேஜ். இப்போ அமேசான்ல வீடு கூட வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா அமேசான்ல விற்கப்பட்ட முதல் பொருள் என்ன தெரியுமா? 1995 அமேசான்ல விற்கப்பட்ட முதல் ப்ராடக்ட் ஒரு புக்கு. அந்த புத்தகத்தோட பெயர் ஃப்ளூட் கான்செப்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் அனாலஜி. ஒரு புத்தகத்தோட ஆரம்பிச்ச அமேசான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனியா வளர்ந்து நிற்குது.